மீன் வாங்கி வீட்டில் வைங்க. மீன் வந்துட்டு நீங்க நினைக்கிறா போல கிடையாது. மனசையே மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிற ஒரே பொருள் வந்துட்டு மீன் தான். மீன் வந்துட்டு மாட்டிரும். நீங்க அப்படிலாம் மீனுக்கு தீவனம் போடுங்க. எல்லா குளத்துலயும் இருக்கும், கோயில் குளத்துலாம். இந்த குழந்தைங்களை விட்டு அவங்க கையால வந்துட்டு மீனுக்கு தீவனம் போட சொன்னீங்களே, இந்த குழந்தை வந்துட்டு படிப்புல வந்துட்டு முன்னேறிடுவோம். ஏன்னா மீன் நீர் எல்லாம் யாரோட ஆதிக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம். ஸோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மீனுக்கு உணவளிக்கிறாங்களோ, இல்லை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வளங்க. ஃபிஷ் டேங்க் வந்துட்டு வெறும் வாஸ்து மட்டும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிப்பாங்க வாஸ்துன்னு கிடையாது. நீங்கள் சந்திரனோட ஆதிக்கம் வீட்டில் நீர் வந்துட்டு டேங்க்கில் வச்சு மீன் வளர்த்தீங்கனாலே அந்த வீட்டில் வந்துட்டு எல்லாம் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. நம்புவீங்களா? உண்மை. மீனுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆகாரம் போடுறீங்களோ, உங்கள் பையன் குழந்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ மீனுக்கு ஆகாரம் போடுறாங்களோ, அந்த குழந்தைகள் தவறான வழியில் போகாமல் படிப்பில் சிறந்து விளங்கும். இதுக்கு வந்துட்டு ஈஸி அண்ட் பெஸ்ட் பரிகாரம் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது.